பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? எப்போதும் போல தான் ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. உங்களை சந்தித்து உங்கள் கூட பேசி நீங்கள் சில கருத்துக்கள் ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக நடந்ததுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்திப்பானது மே மாதத்தின் தொடக்கம் என்று வச்சுக்கலாம். இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தெளிவாக பார்க்க போகிறோம்னா எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சூரிய பகவான் மேச ராசியில் மே மாதம் தொடக்கத்தில் இருப்பார். ஸோ அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? ரிஷப ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். ஸோ சூரியன் மற்ற ஏனைய கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத மிக துல்லியமாக உங்களுக்காக நான் கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் எனக்கு ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்ன? பொதுவாகவே உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் சேர்ந்து 3ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில். அப்போ கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போது, செமையாக இருக்க போது, மகிழ்ச்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் எந்த விதமான புதிய முயற்சிகள் நீங்கள் எடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் தேதிக்கு அப்புறம் எடுங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே அப்படியே ப்ராப்பராக பக்காவாக சிறப்பாக செய்ப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்கிறது கணக்கு. அப்புறம் கும்பராசி பெண்களுக்கு மனதில் உள்ள அழுத்தம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், வேலையில், வீட்டில், தொழிலில் எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் நீங்கள் நிலை தடுமாறியது கிடையாது. நிலையான தன்மையை விட்டு விலகியதும் கிடையாது. ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கும்பராசி பெண்களுக்குன்னு ஒரு தைரியம், தன்னம்பிக்கைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் உன்னை நம்பி வந்தேன், ஓகே, அதற்காக நீ தவறாக நடக்கும்பொழுது, தப்பாக நடக்கும்போது அப்படியே நான் கேட்டு நடக்கக்கூடிய பெண் கிடையாது. தவறுகளையோ தப்பையோ சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு தன்மை இருக்குன்னு வெளிப்படையாக ஒரு பெண் பேசுகிறாங்கன்னா அந்த பெண் அதிகமாக கும்பராசி பெண்களாக இருப்பதற்கே வாய்ப்பு அதிகம். நம்பி விரும்பி அன்பு காதல்னு சொல்லி போய் அதிகமாக லாக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உறவுகள் மத்தியில், கூட பிறந்தவங்களுடைய மத்தியில், நட்புகள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருப்பது. சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் கும்பராசி கும்ப லக்கணத்துக்காரங்க இந்த மாதத்தில் உறுதியாக தொழிலில் வேறு லெவலுக்கு வரப்போகுது. தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் கொடுத்துரும். ஸோ இப்போ கிரகங்களும் கொடுக்குது. ஏன்னா கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 60-70% வேலை பார்க்குறதுக்கு, ஒரு அடுத்தவங்கள்ட்ட போய் ஒரு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. நம்ம அந்த வேலையை பார்த்து நம்ம ஓனரானால் என்ன, நம்ம ஓனராக தான் இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் கும்பராசி கும்ப லக்கணத்துக்காரங்க இயல்பாகவே உண்டு. அதே போல் இந்த காலகட்டங்களில் சொந்தமாக வீடு வாங்குறது, சொந்தமாக அட்லீஸ்ட் இடம் வாங்குறது அப்படிங்கிற சூழ்நிலை முயற்சிகள் மூலமாக வெற்றி உண்டு. ஓகேவா? ஸோ உங்களுடைய முயற்சிங்க பெரிய பலன் தரும். பிற்பகுதியில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயங்களை கிரகம் கொடுக்கும். தன வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வாக்கு கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சிறப்பாக செயல்படும். ஸோ அது வரையும் என்ன பண்ணோம்? இருக்கிறத காப்பாற்றிக்கணும்.
இந்த அவனை நம்பின இவனை நம்பினு சொல்லி ஏமாந்து கடைசியில் ஃபைனல் எண்டில் போய் நின்றக்கூடாது. ஸோ நீங்கள் கவனமாக இருந்து நிதானமாக இருந்து கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு தான். சக ஊழியர்கள் இனிமேல் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ உங்களை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருந்த யார் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்கள் பேரை தப்பாக சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ, ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் ஏற்படும். அதேபோல் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மே மாதம் குழந்தை பாக்கியம் கிரக ரீதியாக குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது. சந்தோஷத்தை இழந்த, பொருளாதாரத்தை இழந்த கும்பராசி என்பர்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய லைஃப்பில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்கிற எல்லாமே வெற்றி தான், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வெற்றி தான். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் நேரம் அதிகமாக டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதேபோல் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பணிச்சுமை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ நீங்கள் ரூல் பேச வேண்டாம், நீங்கள் இப்படிங்க அப்படின்னு சொல்லவே வேண்டாம். நீங்களாக இருங்க. எனக்கு இதான் வேலை, எனக்கு இதான் செயல், நான் செஞ்சுட்டு போகிறேன், நான் இதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக செய்யுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க. ஏன் நம்பிக்கை வைக்க சொன்னேன்னா, தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுத்துருவாங்க. புரியுதா? ஸோ கும்பத்தில் ஏற்கனவே ராகு உட்காந்துருக்காரு, 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ வாண்டடாக உங்கள்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி, உங்கள் மேலே அதிகமாக அக்கறை காட்டுற மாதிரி, உங்கள்கிட்ட அன்பாக இருக்க மாதிரிலாம் நடிக்கக்கூடிய உறவுகள் உங்களை தேடி வரும். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, அது வேறு விஷயம். வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க. புரியுதா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. கும்பராசி குழப்பமில்லாத ராசியில் முதன்மையான ராசியாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நேர்களே, மே மாதத்தில் எப்படி இருக்க போகுது, ஜம்முன்னு இருக்க போகுதுங்கிறதையும் பார்த்துட்டீங்க. என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் கேட்டுட்டீங்க. ஸோ கவனத்தை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நல்லது கிரகத்துடைய அடிப்படையில் நடந்துடும். ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்கள், கோச்சார கிரக ரீதியான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பலனாக இருந்தாலும் சரி, நாங்கள் அத்தனை ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி ஒரு 20 to 30. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நடக்கும். அதாவது ஓட்டை பிரிச்சுட்டு அள்ளி கொட்டிடுமா, வீடு வீடாக கட்டிடுவோமா அப்படின்னா, அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஏற்றங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? நான் சாப்பிட்டு தான் ஆகும்னு நிற்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டீயாக சாப்பிடுவோம், ஒரு காப்பியாக சாப்பிடுவோம், ஒரு ஜூஸாக சாப்பிடுவோம்னு நினைப்போம்ல. அந்த அந்த டீயோ இல்லை ஜூஸோ குடித்தோடனே கொஞ்சம் நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி பவர் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், தேடி பக்கத்தூரில் போய் கூட சாப்பிட்றலாம். ஸோ அதே மாதிரி தான், என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வலிமையை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக தசாபுத்தி அதுக்கு ஃபேவராக இருக்கும்போது டோட்டலாக வலிமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய பேர் தெரியும், என்னுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது தெரியும், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் மூலமாக பார்த்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னென்னா, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிற நேரத்தை, நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நான் குறித்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு பிரசனங்களை கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கடந்த காலம்,
அடுத்து எதிர்காலம், ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா மகிழ்ச்சியும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லா நல்ல சிவபெருமானின் ஆதரவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆதரவும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.